ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। वसति दसन शिखरे तरणीतवलग्ना शशिनि कलंग कलेव निमग्ना, शशिनि कलंग कलेव निमग्ना। केशवदत्ता सुकर रूपा, केशवदत्ता सुकर रूपा। जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம், நமஸ்காரம். அப்போ ஸ்ரீமத் பாகவதனுடைய 3ஆம் ஸ்கந்தம் 13ஆம் அத்தியாயத்தோட தொடர்ச்சி. நேற்றைய சத்சங்க வகுப்புல பகவான் வந்து 2 முறை வராக அவதாரம் எடுத்தாரு. 2 மில்லியனியம், 2 மன்வந்தரத்துல. ஒன்று வந்து ஸ்வயம்பூமனுடைய ஆட்சி காலத்துல, இனி ஒன்று வந்து சக்ஷுஷுமனுடைய ஆட்சி காலத்துல. ஒரு வராகர் வந்து ஸ்வேத வராகர், வெள்ளை நிறத்தில் இருக்கிறவர். இனி ஒரு வராகர் சிகப்பு நிறத்தில் இருக்கிற வராகர். 2 வராக அவதாரம். அதுக்கப்புறம் நேற்றைய வகுப்புல எப்படி சைதன்ய மகாபிரபு தனது வராக லீலையை நினைவுபடுத்திக் கொண்டார், சைதன்ய மகாபிரபு எப்படி தனது வராக லீலையை நினைவுபடுத்திக் கொண்டார், அதன் மூலமாக நமக்கு ஒரு அழகான பாடம் கொடுத்தாரு. பக்தர்களுக்கு குற்றம் செய்யக்கூடாது, பக்தர்களுக்கு அபராதம், வைஷ்ணவருக்கு அபராதம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நேற்றைய வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய வகுப்புல 2 ஸ்லோகம், அழகான ஸ்லோகம் 24 மற்றும் 25. பிரம்மாணம் ஹர்ஷயாம் ஆச ஹரிஸ்தம் ச திஜோத்தமான் சகர்ஜிதேன ககுபக பிரதிஸ்வயதா விபு. சர்வ வல்லமையுள்ள முழுமுதற் கடவுள் பிரம்மதேவரையும் உயர்நிலை பெற்ற அந்தணர்களையும் புத்துணர்ச்சி பெற செய்யும் வண்ணம் மீண்டும் தமது அசாதாரணமான பலத்த குரலில் கர்ஜித்தார். அந்த ஒளி எல்லா திசைகளையும் எதிரொலித்தது. வராகமூர்த்தி வந்து நேத்து பார்த்தோம், பிரம்மாவுடைய நாசித்வாரத்திலிருந்து வந்தார். பிரம்மாவுக்கே தெரியாது பகவான் எப்படி அவதரிச்சார். அப்போ பகவானுடைய அவதாரங்கள், அவரது லீலைகள், அவரது நாம ரூப குணாதிசயங்கள், அவரது மகிமைகள் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களால் கூட முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. அவனுக்கே தெரியாது பகவான் என்ன செய்ய போறாரு, பகவான் என்ன செய்ய போறாரு, எப்படி அவதரிக்க போறாரு, அந்த அவதாரம் எப்படி நடக்க போகுது, இது மாபெரும் தேவர்களால கூட உறுதியா சொல்லிட முடியாது. அப்படி பிரம்மாவுடைய நாசித்வாரத்தின் வந்த வராகர் காற்று பன்றியோட வடிவம். காட்டு பன்றிக்கு 2 கூர்மையான கொம்பு இருக்கும். அந்த காற்று பன்றியின் வடிவம் எடுத்துக்கொண்டு பிரம்மாண்டமான ஒரு பெரிய பர்வதம் போல, பெரிய பர்வதம், ஒரு மலை மாதிரி இருந்தார். அந்த பெரிய பர்வத மலை மாதிரி இருக்கார். இத பார்த்தா பயம் வரும். யாருக்கு? பக்தர் அல்லாதவங்களுக்கு. பகவான் நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம், இந்த அவதாரங்களை கண்டால் பக்தர் அல்லாதவங்க பயந்து நடுங்குவாங்க. என்ன இப்படி நரசிம்மர் பயங்கர உக்கிரமா இருக்காரு, அந்த இரணினை தொடையில போட்டு அவன் குடலை உருவி மாலையா போட்டு பயங்கர ஆக்ரோஷமா உக்கிரமா இருக்காரு. அதனாலே நிறைய பேர் பயந்துகிட்டு
உக்ர நரசிம்மரை வீட்டுல வைக்க மாட்டாங்க. உக்ர நரசிம்மர் போட்டோ, உக்ர நரசிம்மருடைய போட்டோ வந்து வீட்டுல வைக்க மாட்டாங்க, பயம். அதனால என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு கோயில்ல வச்சுட்டு வந்துடும். நான் கூட இஸ்கான்ல சேர்ந்த புதுசுல புக் ஸ்டால்ல போய் பார்த்தா ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங் இருக்கு. உக்ர நரசிம்மர் பல பல கரங்களோட, பல பல கரங்கள், பல பல அஸ்திரங்கள், அந்த இறைனை தொடையில போட்டு அவன் குடல்ல உருவி அதை மாலையா போட்டு அவர் உடம்பெல்லாம் ரத்தம். ஆனா அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதை வாங்கி வீட்டுல வச்சிருந்தேன். நான் இல்லாத நேரத்துல எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அதை கொண்டு போய் கோயில்ல வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, உக்கிரமான நரசிம்மர்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறான், இது வீட்டுக்கு ஆகாது. அவ்வளவுதான். பக்தர் அல்லாதவங்களுக்கு பகவானை கண்டால் பயம் வரும். பக்தர் அல்லாதவங்களுக்கு பகவானை கண்டால் பயம். ஆனா பக்தர்களுக்கோ பகவானை கண்டால் துளி கூட பயம் கிடையாது. பாருங்க, நரசிம்மர் அவ்வளவு உக்கிரமா இருக்கிறார். இளைஞனை கொன்று அவன் குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டு அந்த வந்து அந்த இளைஞனுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்து கர்ஜிக்கிறார். பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள், ஏன் லக்ஷ்மி தேவி வர நரசிம்மர் கிட்ட போக பயந்துக்கிறார். அப்புறம் பிரம்மா சொன்னார், பிரகலாதா, உனக்காகத்தான் பகவான் அவதாரம் செய்தார், நீதான் அவரை சாந்தம் படுத்த வேண்டும். பயங்கர கோபம். அந்த கோபத்தை தணிக்க வேண்டுமானால் நீ அவரிடத்தில் செல்ல வேண்டும். பிரகலாதருக்கு துளி கூட பயம் கிடையாது. ஏன்னா அந்த நரசிம்மர் எனது பகவான், எனக்காக அவதாரம் செய்திருக்கிறார், என் மேல் உள்ள அன்புனால வந்திருக்கிறார். அதனால பிரகலாதருக்கு பயமே இல்லை. ஆனா அதே சமயம் பிரம்மதேவர், மகாதேவர், லட்சுமி தேவி கூட கண்டு பயந்துகிட்டாங்க நரசிம்மர். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த வராக மூர்த்தி, பிரம்மாண்டமான உருவம் எடுத்த வராகர் அப்படி கர்ஜிக்கிறாரு. அப்படி கர்ஜிக்கிறார். அந்த வராகருடைய கர்ஜனை 3 உலகத்துக்கு எதிரொலிக்குது. 3 உலகம், 7 14 லோகத்துக்கு எதிரொலிக்குது. சோ பிரபா என்ன எழுதுறாரு, முழுமுதற் கடவுளை அறிந்த பிரம்மதேவரும் ஞானமிக்க அந்தணர்களும் பகவானின் பல்வேறு அவதாரங்களின் எந்த ஒரு தோற்றத்தை கண்டு புத்துணர்ச்சி அடைபவர்களே, பகவானின் ஆரவாரமிக்க கர்ஜனையை திக்கட்டும் எதிரொலித்தது. அவரது வல்லமை மிக்க அரைக்கூவல் விடுக்கும் அசுரர்களை எல்லாம் கலங்கடிக்க செய்தது. வராருடைய சப்தம் கேட்டு அசுரர்கள் கொலையெல்லாம் நடுங்குது. ஆனா அதே சமயம் விஷ்ணுவின் மலை போன்ற பன்றி வடிவத்தின் அற்புத தோற்றத்தை கண்டு பிரம்மதேவரோ அந்தணர்களோ அச்சம் கொள்ளவில்லை. வராகருடைய அந்த பிரம்மாண்டமான ரூபத்தை கண்டு பிரம்மாவோ தேவர்களோ அந்தணர்களோ பயந்துக்கல. மாறாக என்ன பண்ணாங்க, 7 14 லோக வாசிகள், மேல் உலகத்துல இருக்கிறவங்க, பூர் புவஸ்வாகா, இந்த மேல் உலகத்துல பூலோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், மகரலோகம், 7 உலகம். அந்த உயர் கிரக வாசிகள் ஜனலோகத்துல, தபோலோகத்துல, சத்தியலோகத்துல இருக்கிறவங்க பகவானுக்கு அன்பு தெரிவிக்கிற வகையில, பகவானை வரவேற்கக்கூடிய வகையில, வராக அவதாரத்தை புகழக்கூடிய வகையில, அவரை வரவேற்கக்கூடிய வகையில, அவரை போற்றக்கூடிய வகையில மிக அற்புதமான வேத மந்திரங்கள் எடுத்து பாடுறாங்க. மிக அற்புதமான வேத மந்திரங்களால பகவானை துதித்து பாடுறாங்க. அப்போ இங்க நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட், இந்த பூமியில மட்டும்தான் உயிர்வாளிகள் இருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு என்ன நினைக்குது நவீன அறிவியல், மாடர்ன் சயின்ஸ், இன்னைக்கு நவீன அறிவியலை நம்புறவங்க பூமியில மட்டும்தான் உயிர்வாளிகள் இருக்காங்க, வேறு கிரகத்துல உயிர்வாளிகள் கிடையாது, அங்க வெறும் கல்லு மண்ணு தான் இருக்குது, அப்படி எல்லாம் வந்து தவறான கருத்துக்களை பாட புத்தகத்திலையும் மக்கள்கிட்டையும் பரப்புறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்குள்ள விஞ்ஞானிகள் தங்களது குறைந்த அறிவை வைத்துக் கொண்டு, குறையுடைய புலன்களை வைத்துக் கொண்டு ஒரு எந்திரத்தை தயார் செய்து அது மேல் கிரகத்துக்கு போகணும் முயற்சி பண்றாங்க. இந்த பூமியில இருந்து சந்திர மண்டலத்துக்கு போகணும், செவ்வாய் கிரகத்துக்கு போகணும், அந்த கிரகத்துக்கு போகணும், இந்த கிரகத்துக்கு போகணும். அதை வந்து சேட்டலைட் எல்லாம் அனுப்பிச்சு போட்டோ எடுத்து அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது அப்படி இருக்கலாம், அது இப்படி இருக்கலாம், இப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஆனா இன்னைக்குள்ள நவீன அறிவியலாலேயோ
நவீன விஞ்ஞானிகள், மாடர்ன் சயின்டிஸ்ட், மாடர்ன் டெக்னாலஜி, நவீன விஞ்ஞானம், நவீன அறிவியல், நவீன விஞ்ஞானிகள், இந்த நவீன எந்திரங்கள், மாடர்ன் மெஷினரிஸ், ஸ்புட்டினிக், ஸ்பேஸ் கிராஃப்ட், இதையெல்லாம் வச்சுட்டு இவங்க தேவலோகத்துக்கு போக முடியாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், இது இந்த உடலால் செல்லக்கூடிய இடம் கிடையாது. இந்த உடலால நம்ம இந்த உடல் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த உடலால நம்ம ஜனலோகத்துக்கோ தபோலோகத்துக்கோ சத்தியலோகத்துக்கோ போக முடியாது. அப்ப அங்க போகணும்னா அதற்கான புண்ணிய கர்மாக்களை செய்திருக்க வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதர் தனது புத்தகமான பிற கிரகங்களுக்கு எளிதான பயணம், ஒரு அழகான ஒரு சிறிய புத்தகம், 20 பக்கம் தான் இருக்கு. ஈஸி ஜேர்னி டு அதர் பிளானட். வேற்று கிரகத்துக்கு எப்படி பிரயாணம் செய்யறது, வேற்று கிரகங்களுக்கு எப்படி பிரயாணம் செய்வதுன்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கார். அதுல சத்தியலோகம், ஜனலோகம், தபோலோகம், மகரலோகம், கிண்ணரலோகம், கிம்புருஷலோகம், வித்யாதரலோகம், யக்ஷலோகம், தேவலோகம், இந்த மாதிரி உயர் கிரகங்களுக்கு ஒருவர் எந்திரத்தை கொண்டோ இல்ல பௌதிக திட்டத்தை, பௌதிகமான திட்டம் தீட்டியோ, இல்ல பௌதிகமான எந்திரத்தை கொண்டோ, இல்ல பௌதிகமான நம்முடைய விஞ்ஞான முன்னேற்றத்தை கொண்டோ போகக்கூடியது அல்ல. அப்படிலாம் போக முடியாது. எப்படி போக முடியும்? ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஸ்தா. பகவத்கீதையில பகவான் சொல்றாரு ஊர்துவம். ஊர்துவம்னா மேல் நோக்கி போறது. ஊர்துவம்னா மேல் நோக்கி போறது. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா. சாத்விகமான குணத்துல இருக்கிறவங்க உயர்ந்த கிரகத்துக்கு போவாங்க. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ரஜசா. மத்தியே திஷ்டந்தி ரஜசா ஜெகன்ன குண விருத்திஷா அதோ கச்சந்தி தாமசா. அப்ப என்ன அர்த்தம்? புண்ணிய கர்மாக்கள், சாத்விகமான குணம். சாத்விகமான குணம் யாரு ஏமாத்தல, பொய் சொல்லல, திருடல, பித்தலாட்டம் பண்ணல, அயோக்கியத்தனம் பண்ணல, ரொம்ப நேர்மையா வாழ்ந்திருக்காங்க. வேதத்தில் சொன்ன நியமங்கள்லாம் கடைபிடிச்சிருக்காங்க. தவம் இருந்திருக்காங்க, விரதம் இருந்திருக்காங்க, புண்ணிய கர்மாக்களை செஞ்சிருக்காங்க. அப்படி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வேத முறைப்படி தர்மப்படி வாழ்ந்து புண்ணிய கர்மாக்களை சேர்த்தி கொண்டவங்க அந்த புண்ணிய கர்மாவின் பலனாக அவங்க மேலுலகத்துக்கு போக முடியும். ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா. மத்தியே திஷ்டந்தி ரஜசா. ரஜோ குணத்தில் இருக்கிறவங்க ஆக்ரோஷமா, பரபரப்பா, முட்டாள்தனமா செயல்படுறவங்க இந்த உலகத்திலே 84 லட்சம் வகையான உயிரினங்களா மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்திலே உடல் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஜெகன்ன குண வெர்த்திஷா அதோ கச்சந்தி தாமசா. அறியாமை குணத்துல செயல்படுறவங்க, பாவ வாழ்க்கை வாழ்றவங்க, சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுறவங்க, பாவ வாழ்க்கை வாழ்றவங்க, பொய் சொல்றவங்க, திருடுறவங்க, பித்தலாட்டம் பண்றவங்க, மனித வாழ்க்கையை துஷ்பிரயோகம் பண்ணவங்க, அவங்க இருள் நிறைந்த பிரதேசத்துக்கு போவாங்க. அத்தல, பித்தல, சுத்தல, தலாத்தல, ரசாத்தல, பாத்தால, இந்த மாதிரி கீழ் உலகத்துக்கு போவோம். அப்ப எது தீர்மானிக்குது நாம் எங்கு செல்ல வேண்டும், நாம் எங்கே செல்ல போகிறோம், நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம், நம்ம எங்க செல்ல போறோம். நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், எங்க போறேன், இதுவே யாருக்கு தெரியல. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் அறியாமையில வாழ்றதுனால நம்ம எல்லாம் யாரு, நான் யாரு, நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், நான் எங்க போகணும், ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டு புலன்பம் தான் வாழ்க்கை, பௌதிக வசை அடைறதா வாழ்க்கை, வெளிநாட்டுல போய் வாழ்றதா வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை விட்டா வேறு மேலுலகத்துக்கு போய் அங்க புண்ணியம் அனுபவிக்கிறதா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில நாம் இந்த சரீரமே அல்ல. இதுதான் பகவத்கீதையின் முதல் பாடம். நாம இந்த உடல் அல்ல, ஆத்மா. சரி, இந்த ஆத்மா எங்கிருந்து வந்தது? இறைவன் இருந்தா வந்தது. ஆத்மா பகவான் இருந்தா தோன்றியது. ஆனா ஆன்மா தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுனால இந்த ஜட உலகத்துல வீழ்ந்து. இப்ப ஜட உலகத்துல வீழ்ந்ததுனால இவன் அறியாமையில, பௌதியர்க்கின் முக்குணத்தினால, ஜடையர்க்கின் முக்குணத்தினால அறியாமையில தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்து விட்டார். ஜீவாத்மாவை நம்ம உண்மையான அடையாளத்தை மறந்துட்டோம். சரி, இப்ப எங்கிருந்து வந்தோம்னு தெரியல, இங்க என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்கு கிடையாது. காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நாத்தோய சேச கர்மபி. இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, அது கேள்வி கேட்கறதுக்காக. நான் யாரு, நான் ஏன் இந்த உலகத்துல பிறவி எடுத்திருக்கிறேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன். சோ இதுக்கு தீர்வு காண்றதுதான் மனித வாழ்க்கை. அப்ப நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எங்க போக போறோம், எங்கிருந்து வந்தோம் தெரியாது, எங்க போக போறோம் தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது. இதுதான் அறியாமை. ஜட உலகத்துல பெரும்பாலான மக்கள், 99% மக்கள் எங்கிருந்து வந்திருக்கிறோம் தெரியாது, என்ன பண்ணணும் தெரியாது, எங்க போக போறோம் தெரியாது. அப்ப என்னதான் தெரியும், புலன்பு அனுபவிக்க தெரியும், அவ்வளவுதான். அப்ப என்னதான் தெரியும், புலன்பு அனுபவிக்கணும், அவ்வளவுதான். நம்ம எங்கிருந்து வந்தா என்ன, எங்க போறோம் என்ன, எங்க போனா என்ன, என்ன செஞ்சா என்ன, இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சது. இதுதான் அறியாமை. அப்போ சாஸ்திரம் இந்த அறியாமை தான் கலை. ஆன்மீக குருவும் சாஸ்திரம், குரு குரு சாது சாஸ்திரம், இந்த அறியாமை போக்குறதுக்கு தான். இந்த அறியாமை, நான் எங்கிருந்து வந்தேன் தெரியாது அறியாமை, என்ன பண்ணணும் தெரியாது அறியாமை, எங்க போகணும் தெரியாது அறியாமை, இதை போக்குவதற்கு தான் சாஸ்திரம். சாது சாஸ்திரம் குரு. சாதுக்களும் சாஸ்திரம் குருவும் எதுக்காக, இந்த அறியாமையை போக்குறது தான். அப்ப பகவத்கீதை மூலமா பகவான் அழகா சொல்றாரு, நம் கர்ம வினையே தீர்மானிக்குது நாம் செய்யும் செயல். என் செயல் தீர்மானிக்குது அடுத்த உடல் எனக்கு என்னவா இருக்கும். நான் சாத்வீகமான குணத்துல செயல்பட்டா எனக்கு அடுத்த உடல் மேல உலகத்தில் கிடைக்கும். நான் தீவிர குணத்துல செயல்பட்டா எனக்கு இந்த உடல்லே இந்த இந்த உலகத்திலே உடல் மாறிக்கிட்டே இருக்கு, பூகோளத்திலேயே. நான் அறியாமை குணத்துல பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தா இருள் நிறைந்த பிரதேசத்துக்கு போகும். அப்ப இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும். அப்ப இன்னைக்கு விஞ்ஞானிகள் நினைக்கிற மாதிரி மேல வேற கிரகம் எல்லாம் கிடையாது, அப்படியே இருந்தாலும் அங்க உயிர்வாளிகள் கிடையாது, தவறான கருத்து. முற்றிலும் தவறான கருத்து. எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வானவெளியில் மிதத்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள், ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டத்துல ஓரொரு பிரம்மாண்டத்திலும் 14 லோகங்கள் இருக்கு. இந்த அத்தல பித்தல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால, அதே மாதிரி ஜனலோகம், சத்தியலோகம், தபோலோகம், மகரலோகம், கிண்ணரலோகம், கிம்புருஷலோகம், கந்தர்வலோகம், வித்யாதர லோகம், பல்வேறு கிரகவாசிகள். இப்ப பூமியில எப்படி நம்ம மனுஷங்க வாழ்றோமோ, பூமியில மனுஷங்கள் வாழ்ற மாதிரி தேவலோகத்துல தேவர்கள், சித்தலோகத்துல சித்தர்கள், சாரண லோகத்துல சாரணர்கள், கந்தர்வ லோகத்துல கந்தர்வர்கள், வித்யாதர லோகத்துல வித்யாதரர்கள், இப்படி நிறைய கிரகவாசிகள் இருக்காங்க. அந்த கிரகங்கள், மேல் உலகத்தில் உள்ள கிரகங்கள், மேல் உலகத்தில் உள்ள கிரகங்கள், அதை பற்றிய தகவல்கள் இதெல்லாம் வேத சாஸ்திரத்தில் இருக்கு. பாகவதம், புராணங்கள், இதெல்லாம் பல்வேறு கிரக அமைப்புகள். ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்துல இந்த 14 லோகத்தை பற்றி வர்ணனை இருக்கு. ஸ்ரீமத் பாகவத்துடைய 5வது ஸ்கந்தம். பாகவதம் ஒரு சயின்ஸ். ஆக்சுவலி பாகவதம் ஒரு ஆன்மீக அறிவியல். பாகவதத்துல இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை, எவ்ரி திங் இஸ் தேர். அப்ப பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்துல இந்த 14 லோகத்தை பத்தி சொல்லியிருக்கு. அந்த தேவலோகங்கள், அந்த மேலுள்ள உலகத்துல இந்த பூமியை காட்டிலும் ரொம்ப ஆடம்பரமா வாழலாம். ஐஸ்வர்யமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, அழகு, அறிவு, புகழ், செல்வம், இதெல்லாம் இங்க மனுஷங்களை காட்டிலும் பன்மடங்கு அதிகமா இருக்கு. கந்தர்வர்கள் 2ஆம் நிலை தேவர்கள், ரொம்ப அழகா பாடுவாங்க. வித்யாதரர்கள் பெரும் மேதாவிகள், சாஸ்திரம் அறிந்த பெரும் பண்டிதன்மார்கள். ஜனலோகவாசிகள் முனிவர்கள், பிராமணர்கள். தபோலோகவாசிகள் பெரும் யோகிகள், ரிஷிகள். சத்தியலோகவாசிகள் பிரம்மனின் தலைமையில் இருக்கக்கூடிய யோகிகள், ரிஷிகள், பிருகு, மரிச்சி போன்ற மாபெரும் மகா முனிவர்கள். மாறி பல்வேறு கிரக அமைப்புகள் உண்டு. அந்த பல்வேறு கிரக அமைப்புல பல்வேறு கிரகவாசிகள் உண்டு. நம்ம பார்க்காதனாலையும் போகாதனாலையும் தெரியாதனாலும் இல்லைன்னு ஆயிடாது. நம்ம பாட புஸ்தகத்துல இல்லை. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல இன்னைக்கு பாட புத்தகத்துல இது இல்லை, அதனால நமக்கு தெரியல.
இதை பற்றி வர்ணனையும் கற்பிச்சு கொடுக்க ஆள் இல்லை, அதனாலே தெரியல. எனக்கு வீட்லயும் சொல்லி கொடுக்கல, அதனால தெரியல. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ சொல்லி கொடுக்கல, ஸ்கூல்ல டீச்சரும் சொல்லி கொடுக்கல, பாட புத்தகத்தில் இல்ல. அப்புறம் எப்படி நான் தெரிஞ்சுக்குவேன்? எனக்கு எப்படி தெரியும்? இது தெரியாம இருக்கிறதா அறியாமை. அப்ப என்ன நினைக்கிறேன்? எனக்கு இதை பத்தி தெரியாதனால அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். இது எப்படின்னா, பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகமே இருந்து விட்டது என்று நினைக்கும். பூனை என்ன பண்ணும்? கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டாய் போச்சுன்னு நினைக்கும். ஆனா பிரச்சனை யார்கிட்ட? பூனை கிட்டதான். அந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் என்ன நினைக்கிறாங்க? இப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா இது உண்மை. சாஸ்திரங்கள் இதை பறைசாற்றுகின்றன. பல்வேறு கிரக அமைப்புகள், பல்வேறு கிரக அமைப்புகள் வாழும் உயிர்வாளிகள், இவங்க எல்லாருமே வராகமூர்த்தியின் சப்தத்தை, கர்ஜனையை கேட்கிறாங்க. அப்படின்னா அந்த சப்தம் எப்படி இருக்கும்? வராகமூர்த்தி எழுப்பிய சப்தம், வராகமூர்த்தி எழுப்பிய கர்ஜனை 14 லோகத்திலும் எதிரொலித்தது. அப்ப இவங்க எல்லாம் யூகிக்கிறாங்க, யாருடைய சப்தமா இருக்குது? அப்போ ஜனலோக, தபோலோக, சத்தியலோக வாசிகள், மாபெரும் முனிவர்கள், மகா ரிஷிகள், பிராமணர்கள், இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படி பிரம்மாண்டமான சப்தம் பகவான் இருந்தா தோன்றி இருக்கணும், பகவான் தான் இந்த சப்தத்தை எழுப்பி இருக்கணும், இல்லாட்டி இப்பேற்பட்ட சப்தம் எங்கிருந்து வரும்? அதனால உடனடியாக அவர்கள் வேத மந்திரங்களை கொண்டு பகவானை துதித்து பாடுறாங்க, பகவானுடைய புகழை துதித்து பாடுகிறார். அப்ப வேத மந்திரங்கள் எல்லாமே ஓம்ங்கிற மந்திரத்துல தொடங்கும். ஓம் ஓம் ஹிரண்ய கர்ப்பாய நமக, ஓம் இந்திராய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் முருகாய நமக, ஓம் கார்த்திகேயாய நமக, ஓம் கணபதையே நமக, ஓம் சக்தியே நமக. இப்படி எந்த மந்திரத்தோடுனாலும் ஓம்ங்கிற மந்திரத்தோடு வேத மந்திரம். அப்ப அந்த ஓம்ங்கிற மந்திரம் யாரை குறிக்குது? ஓம்ங்கிற பிரணவம். பிரணவ சர்வ வேதேஷு தசோகம் அப்சு கவுந்தேயா பிரபாம்சி சசிசூரியோ பிரணவ சர்வ வேதேஷு தப்தகே பௌருஷம் நிஷாம். அர்ஜுனா, நீரின் சுவையும் நானே, சந்திர சூரிய வெளிச்சமும் நானே. ரசோகம் அப்சு கவுந்தேயா பிரபாம்சி சசிசூரியோ பிரணவ சர்வ வேதேஷு. பிரணவம் ஓம்காரங்கிற பிரணவ மந்திரம் நானே. விதாகமச்ச ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ரம் ஓம்காரம் ரிக்ஷாம யஜுரேவச்ச. பகவான் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? இந்த அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோன், காப்பவன். இந்த அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோன், காப்பவன். பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ரம் ஓம்காரம். இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம், அதுவும் ஓம்காரம், வேத்தியம் பவித்ரம் ஓம்காரம் ரிக்ஷாம யஜுரேவச்ச. இந்த வேத மந்திரங்களும் நானே. அப்போ யார் இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கிறாங்களோ அந்த ஓம் என்பது பகவானுடைய சப்த பிரம்மம், சவுண்ட் இன்கார்னேஷன். பகவான் ஒளி வடிவில் இருக்கார். யாராவது ஓ ஓ அப்படின்னு தவம் பண்றாங்கன்னா மறைமுகமாக பகவானை தியானிக்கிறாங்க. அது பகவானுடைய தோன்றா உருவம், சப்த பிரம்மம், சவுண்ட் இன்கார்னேஷன், ஒளி வடிவில் இருக்கிறார். ஆனா இந்த ஓம்கார மந்திரம் பகவானை மறைமுகமாக காண்பிக்குது. ஓம்கார மந்திரத்துல பகவான் மறைமுகமாக இருக்கிறார், சப்த ரூபத்தில் இருக்கிறார். ஆனா அதே சமயம் வேத மந்திரங்கள் எல்லாம் சிறந்தது, வேத மந்திரங்கள் எல்லாம் உயர்ந்தது, ஈடு இணையற்ற, ஒப்பற்ற, தன்னிகரற்ற மிக உன்னதமான மந்திரம் மகா மந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது சோடச நாம்னாம் கலோ கல்மஷ நாசனம் ந பிரவகாரம் சாட்சாத் சர்வவேதேஷு திர்ஷயே. இந்த மாதிரி பல்வேறு மந்திரங்கள்லாம் இருக்கு வேதத்துல.
வேதங்கள்ல, புராணங்கள்ல, உபனிஷத்துக்கள்ல பல்வேறு வேத மந்திரங்கள் உண்டு. ஆனா இந்த வேத மந்திரங்கள்லாம் ஒரு சில மந்திரங்கள் பௌதீகமானது, ஒரு சில மந்திரங்கள் பகவானை மறைமுகமா பிரதிநிதிக்கக்கூடியது, ஒரு சில மந்திரங்கள் தேவர்களை பிரதிநிதிக்கக்கூடியது. வேத மந்திரங்கள் எடுத்துக்கிட்டா கோடிக்கணக்கான வேத மந்திரங்கள் இருக்கு. அந்த கோடிக்கணக்கான வேத மந்திரங்கள் ஒரு சிலது பௌதிகமானது. இப்ப உதாரணத்துக்கு பிரபுபாதர் ஒரு கிளாஸ்ல சொன்னார், பாம்பு பிடிக்கிறதுக்கு சப்தபேதின்னு ஒரு மந்திரம் இருக்கு. சப்தபேதி, அந்த மந்திரத்தை உச்சரிச்சா பாம்பு பிடிச்சிடலாம். அப்போ அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சப்தபேதி என்ற மந்திரத்தை உச்சரித்தால் பாம்பு பிடிச்சிடலாம். இது ஒரு பௌதிகமான மந்திரம். அதுக்கப்புறம் தேவர்களுடைய மந்திரம் இருக்கு. கணபதியே நமக, கார்த்திகேயாய நமக, சக்தியே நமக, இந்திராய நமக, வருணாய நமக, தேவர்களுக்கு மந்திரம் இருக்கு. ஆனா இந்த மந்திரங்களை காட்டிலும் அதி உன்னதமானதும் ஒப்பற்றதும் ஈடு இணையற்றதுமான பகவானுடைய புனித நாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கோலோகேர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தனம். இந்த நாம ஜபம் யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி, நான் யாகங்களிலே திருநாம ஜபமா இருக்கிறேன். அப்ப பகவானுடைய புனித நாமம் ஆத்மீக லோகத்திலிருந்து இறங்கி, கோலோகேர பிரேமதான் ஆத்மீக உலகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு பகவானுடைய புனித நாமம். பகவானின் புனித நாமம் பகவானும் வேறு வேறு அல்ல. பகவானும் அவர் நாமத்தை பிரிக்க முடியாது. நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ராச விக்கிரக பூர்ணசுத்தோ நித்தியமுக்தோ அபிநத்வா நாம நாமி. கிருஷ்ணருடைய நாமத்தையும் அவர் ரூபத்தையும் பிரிக்கவே முடியாது. அது ஆன்மீகமானது. பகவானுடைய புனித நாமம் ஆன்மீகமானது. அதனாலதான் நம்ம தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கும் போது பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு பத்ம புராணத்திலிருந்து, தினமும் ஒருவர் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கும் போது 10 குற்றங்களை தவிர்க்க வேண்டும். அதுல இரண்டாவது குற்றம், பிரம்மா சிவன் போன்ற தேவர்களின் நாமங்களை விஷ்ணுவின் நாமத்துக்கு சமமாகவோ தனிச்சையாகவோ கருதக்கூடாது. வேத மந்திரங்களை கூட பிரம்மா சிவன் போன்ற தேவர்களின் நாமங்களை கூட விஷ்ணு நாமத்தோடு ஒப்பிடவே கூடாது. அதே போல 8வது குற்றம், வேதத்தின் கர்மகாண்ட பகுதிகளில் செயல்களில் பலன்களை கொடுக்கும் சடங்குகளுக்கு ஈடாக திவ்ய நாமத்தை கருதக்கூடாது. வேதங்கள்ல இந்த யாகம் செஞ்சா இந்த பலன் கிடைக்கும், அந்த யாகம் செஞ்சா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு வேதத்துல கர்மகாண்டம் பலநோக்கு செயல், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்மகாண்டா ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி பலநோக்கு செயல், வேதத்துல கர்மகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்க பலநோக்கு செயல், வேதங்களின் கர்மகாண்ட பகுதியில் செயல்களில் பலன்களை கொடுக்கும் சடங்குகளுக்கு ஈடாக இந்த பகவானின் புனித நாமத்தின் மகிமைகளை கருதக்கூடாது. அப்ப பகவானுடைய புனித நாமம் பகவானது வேறானதல்ல. அதனால மந்திரங்கள்லயே உயர்ந்தது, நிகரற்றது, உன்னதமானது, புனிதமானது பகவானது வேறானதே அல்ல அவரது புனித நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தோடைய மகிமை, பகவானின் புனித நாமத்தின் மகிமைகளை எதனோடும் ஒப்பிட முடியாது. ஒருத்தர் பல ஆயிரம் கோடி பசுக்களை தானம் கொடுக்கலாம். ஒருத்தர் பல ஆயிரம் கோடி பசுக்களை தானமா கொடுத்தாலும் அந்த தானத்தினால பெறக்கூடிய புண்ணிய பலன்கள் பகவான் நாமத்துக்கு ஈடே ஆகாது. ஒருத்தர் வேதத்துல சொல்லப்பட்ட பல்வேறு புண்ணிய கர்மாக்களை செய்யலாம், அதுவும் பகவானுடைய புனித நாமத்துக்கு ஈடாகவே ஆகாது. எதையும் எந்த ஒரு செயலையும் பகவானுடைய புனித நாமத்தோடு ஒப்பிடவே முடியாது. அது தன்னிகரற்றது. அஸ்வமேத யஜ்யம், ராஜசு யஜ்யம், இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகம் செய்த இன்னொரு புண்ணியம் கிடைக்குமோ? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகம் செய்தால் இன்னொரு புண்ணியம் கிடைக்குமோ? அந்த பலன் பகவானுடைய நாமத்தோடு ஒப்பிடவே முடியாது. பகவானுடைய நாமம் அதனை காட்டிலும் உயர்ந்தது. பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறத எந்த புண்ணிய பலனோடு ஒப்பிட முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. ஒருத்தர் பல ஆயிரம் கோடி பசுக்களை தானம் கொடுக்கலாம். அப்படி பல ஆயிரம் கோடி பசுவை தானம் கொடுத்தாலும் அதுல வரக்கூடிய புண்ணியம் பகவான் நாமத்துக்கு ஈடாகவே ஆகாது. அதனால பகவானுடைய நாமம் தன்னிகரற்றது, உன்னதமானது, தெய்வீகமானது,
அது பகவானது வேறானதே அல்ல. அதனால பகவானை வழிபடுவதற்கு சிறந்த முறை, பகவானை போற்றி புகழ்வதற்கும், பகவானை பாடுவதற்கும், அவரை ஆராதிப்பதற்கும், அவரை வழிபடுவதற்கும் மிக சிறந்த முறை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை விட ஒரு சிறந்த முறை கிடையாது. அப்போ இந்த மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள், இந்த மனித வாழ்க்கையில் நம்ம பக்குவமாகணும், இந்த மனித வாழ்க்கையின் ஒரே லட்சியம் பகவான் கிருஷ்ணரை அடையிறது. அப்படின்னா இந்த நாம ஜபத்தை தவிர வேற வழியே இல்லை. நேற்று கூட பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இந்த பாண்டிய நாட்டு மன்னர், மனித குலத்தின் ஒரே தர்மம் என்ன, எந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, பகவானின் புனித நாம ஜபம்தான் சரியான மார்க்கம், பகவானை அடைய வேண்டியதான் மனித குலத்துடைய தர்மம். இத 500 ஆண்டுகளுக்கு முன்பாக 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் நிமாய் பண்டிதரால் லீலை செய்து கொண்டிருந்தார். சைதன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதராக லீலை செய்து கொண்டிருந்தார். அப்ப நிமாய் பண்டிதர் ஒரு முறை மேற்கு வங்காளத்திலிருந்து கிழக்கு வங்காளத்துக்கு யாத்திரை சென்றார். அன்னைக்கு கிழக்கு வங்காளம், இன்னைக்கு பங்களாதேஷ். அதாவது கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் இரண்டும் இந்தியாவோடு தான் இருந்தது. அதுக்கப்புறம் கிழக்கு வங்காளம் தனி நாடாக பிரிந்து பங்களாதேஷ் ஆயிடுச்சு. இது கலியினுடைய தாக்கம். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதர் மேற்கு வங்காளத்திலிருந்து கிழக்கு வங்காளத்துக்கு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு கிராமர் இலக்கணம், சமஸ்கிருத இலக்கணம் கற்பிக்கிறதுக்காக அவர் ஒரு கிராமர், ஒரு பண்டிட், நிமாய் பண்டிட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர், நவதீபத்திலே வைத்து மேற்கு வங்காளத்துல நதியா மாவட்டத்துல நவதீபத்துல சமஸ்கிருத புலமை வாய்ந்த பண்டிதராக திகழ்ந்தவர் நிமாய் பண்டிட் சைத்தன்ய மகாபிரபு. 500 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து நவதீப்ல சாஸ்திரம் படிக்க வரும். வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷத்துக்கள், வெறும் பண்டிதர்கள், பிராமணர்கள், வேத விற்பனர்கள்லாம் வாழ்ந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் நவதீப். நிமாய் பண்டிதர் ஒரு பகவான் தான். சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர். அவர் இந்த பூமியில ஒரு சாதாரண மனிதனை போல அவதரித்து ஒரு பக்தனாகவே வாழ்ந்து காமிச்சார். சைதன்ய மகாபிரபு பகவானே பக்தனா கிருஷ்ணரை எப்படி சரணடைய வேண்டும், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, பகவானுக்கு எப்படி சேவை செய்யணும், வைணவர்களை எப்படி வழிபட வேண்டும், இதெல்லாம் கத்துக் கொடுத்தார். அப்போ சைதன்ய மகாபிரபு கிழக்கு வங்காளம் போயிருக்காரு. இந்த மாதிரி நிமாய் பண்டிதர், தி கிரேட் நிமாய் பண்டிட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், மாயாப்பூர், ஸ்ரீதா மாயாப்பூர். இந்த மாதிரி ஸ்ரீதா மாயாப்பூர்ல மேற்கு வங்காளத்திலிருந்து மிக உயர்ந்த மிகச்சிறந்த பண்டிதரான நிமாய் பண்டிதர் கிழக்கு வங்காளம் வந்திருக்காரு. தெரிஞ்ச உடனே ஆயிரக்கணக்கான பிராமணர்கள், வேத விற்பனர்கள் எல்லாம் அவர்கிட்ட இலக்கணம் படிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்ப அங்க ஒருத்தர் தபான் மிஸ்ரா, தப்பான் மிஸ்ரா என்ற பிராமணர் அங்கு வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாள் இரவு கனவு காண்கிறார். அவருக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி, தப்பான் மிஸ்ரருக்கு நீண்ட காலம் ஒரு கேள்வி, இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நான் எதை அடைய வேண்டும், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நான் எதை அடைய வேண்டும், அதற்கான மார்க்கம் என்ன, இப்படிங்கிற கேள்வி ரொம்ப காலமாக தப்பான் மிஸ்ரர் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த கேள்விக்கான பதில் யார்கிட்ட கிடைக்கும், ஆன்மீக குருவிடம் செல்ல வேண்டும். குரு. இப்ப தப்பான் மிஸ்ரும் குருவை தேடிக்கொண்டிருக்கிறார். நான் எந்த குருகிட்ட கேட்கறது, அந்த குரு எனக்கு சரியா பதில் சொல்வாரா, இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, அதை அடைவதற்கான மார்க்கம் என்ன, அதை கற்பிப்பதற்கு ஒரு குரு வேணுமே என ஒரு குருவை தேடிக்கொண்டிருக்கிறார் தப்பான் மிஸ்ரா. அப்போ அன்று இரவு அவர் கனவுல ஒரு அழகான தேஜஸ்வியான பிராமணர் தோன்றுகிறார். ஓ தப்பான் மிஸ்ரரே, நீங்கள் குழப்பம் கொள்ள வேண்டாம், நீங்க குருவை தேடி அங்கேயும் ஓட வேண்டாம். இப்ப கிழக்கு வங்காளத்துக்கு அந்த உயர்ந்த பெரும் மாபெரும் பண்டிதரான நிமாய் பண்டிதர் வந்திருக்கார். நீங்க உடனே போய் நிமாய் பண்டிதரின் தாமரை திருப்பாதங்களை சரணடைங்கள். அவர் உங்களுக்கு சொல்லுவாரு மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன, அதை அடைவதற்கான மார்க்கம் என்ன, அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்.
காலையில் எழுந்து அவசரமாக ஓடி வருகிறார். நிமாய் தங்கியிருக்கிற அந்த இடத்துக்கு வர அது நிமாய் பண்டிதருடைய தாமரை பாதங்கள் நமஸ்காரம் செய்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கி, ஓ பண்டிதரே, பிராமணரே, என்னுடைய சந்தேகத்தை தாங்கள் தான் தீர்த்தருள வேண்டும், என் குழப்பத்தை தாங்கள் தான் போக்க வேண்டும். இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன, அதை அடைவதற்கான மார்க்கம் என்ன, தயவு செய்து எனக்கு எழுந்தருளுங்கள், இந்த கேள்விகளுக்கு விடை அருளுங்கள். இப்போ மகாபுருஷோட தப்பான் மிஸ்ரரே, மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவதுதான். மனித வாழ்க்கையின் லட்சியம் கிருஷ்ணர் மேல பிரேமம், உன்னதமான அன்பு. அதற்கு ஒரே மார்க்கம் அவரது புனித நாமத்தை உச்சரிப்பது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க தினமும் பகவானுடைய நாமத்தை உச்சரிங்க அப்படின்னு அவருக்கு தீட்சை அளிக்கிறார். நிமாய் பண்டிதர் தப்பான் மிஸ்ருக்கு உபதேசம் நல்குகிறார். நிமாயின் தோற்றம் தாமரை போல காது வரை நீண்ட கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், ஆஜானு லம்புத புஜோ கனகாவதாரோ விஸ்வம்பரோ திஜவரோ யுகதர்ம பாலோ. ஆஜானு பாகன், ஆஜானு லம்புத புஜோ, பறந்து விரிந்த தோள்கள், நிமாயின் தோள்கள் பறந்து விரிந்து. கனகாவதாரோ, தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறம். விஸ்வம்பரா, இந்த அகிலத்தின் நாயகன், இந்த அகிலத்தின் அடைக்கலம். ஆஜானு பாகோ லம்பித புஜோ கனகாவதாரோ விஸ்வம்பரோ திஜவரோ, இருபிற பிரீதிய பிராமணர்களே சிறந்தவர். அந்த நிமாய் பண்டிதரை, பகவான் சைத்தன்யரை அப்படியே தரிசனம் செஞ்சு கண்கள்லாம் கண்ணீர் மல்க தப்பான் மிஸ்ரர் நிமாய் பண்டிதரை விட்டு பிரிய மனசே இல்லை. அவர் நிமாய் பண்டிதர் கிழக்கு வங்காளத்துல தன்னுடைய யாத்திரையை முடிச்சுக்கிட்டு அவர் கிளம்புறார். கிளம்பும் போது தப்பான் மிஸ்ரர் அழறார், என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க, நானும் உங்களோட வந்துடுறேன், நீங்க விட்டுட்டு போயிடாதீங்க, என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்ப தப்பான் மிஸ்ரர்கிட்ட சொல்றாரு மகாபிரபு, ஓ தப்பான் மிஸ்ரரே, நீங்க தேவையில்லாமல் கவலை கொள்ள வேண்டாம், நான் என் உபதேசம் மூலமா எப்போ உங்க கூடயே தான் இருக்கேன். நான் ஜெய ஜெகநாத் சுவாமி, நான் என் உபதேசங்கள் மூலமா எப்போ உங்க கூடயே தான் இருக்கேன். நீங்க வாரணாசிக்கு போங்க, காசி, அங்க போய் தங்கி இருந்து நான் கொடுத்த பகவானின் புனித நாமத்தை தொடர்ந்து உச்சாரணம் செய்யுங்க. நான் உங்களோட அங்க தங்குவேன். நான் வாரணாசி யாத்திரை வரும்போது நான் பிற்காலத்துல சந்நியாசம் எடுத்துக்கொண்டு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யாங்கிற திருநாமத்தில் அழைக்கப்படுவேன். நான் பிற்காலத்தில் சந்நியாசம் எடுத்துக்கொண்டு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் என்று அழைக்கப்படுவேன். அப்போ நான் வாரணாசி வருவேன். அங்க இருக்கிற மாயாவாதிகள், பிரம்மவாதிகள், அருவவாதிகள், பகவானுக்கு உருவமில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வரட்டு தத்துவம் பேசுறவங்க எல்லாருக்கும் நான் கிருஷ்ண பக்தி கொடுப்பேன், அவங்களே வைஷ்ணவராக. அதனால அப்ப நான் உங்க வீட்டுலதான் தங்குவேன், அங்கதான் பிரசாதம் சாப்பிடுவேன். நீங்க வாரணாசிக்கு போங்க, காசிக்கு போங்க, அங்க போய் தங்கிருங்க, அங்க நான் வருவேன். அப்ப தப்பான் மிஸ்ராக்கு ஒரு 5 வயதுல ஒரு குழந்தை, 5-6 வயசு பையன், சிறு பாலகன். ஆனா தோற்றத்துல சூரியனை போல தேஜஸ். அந்த பாலகன் முகத்தில் சூரியனை போல தேஜஸ், தாமரை போல கண்கள், அப்படி ஒரு அழகு. அந்த குழந்தை நிமாய் பண்டிதர் கிழக்கு வங்காளத்தில் இருந்த பொழுது அவருக்கு பாத சேவனம் செய்து, அவரை பூஜைகள் செய்து, அவரை வழிபாடு செய்து நிமாயனுடைய சங்கத்திலே இருந்தார். இப்ப நிமாய் சொன்னாரு, அந்த குழந்தை பேர் ரகுநாத். ஓ ரகுநாத பட்டா, நீ உன் தாய் தந்தையர் காலம் வரை அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். நீ திருமணம் செய்து கொள்ளாதே, பிரம்மச்சரியா பின்பற்று. பிரம்மச்சரியா இருந்து கொண்டு உன் தாய் தந்தையருக்கு சேவை செய்துவிட்டு நீ விருந்தாவனம் வந்துவிடு, அங்கு உனக்கு நான் நிறைய சேவைகள் வைத்திருக்கிறேன் என்று ஆசீர்வதித்தார். அந்த 5 வயதிலேயே மகாபுருடைய கருணை பெற்ற இந்த ரகுநாத பட்டர் பிற்காலத்தில் ரகுநாத பட்ட கோசாமி என்று பெரும் கோசாமி, 6 கோசாமியில் ஒருவராக பெரும் பக்தனாக உருவாகினார். ரொம்ப அழகான லீலை. அதனால சைதன்ய மகாபிரபு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார், இந்த மனித குலத்தின் ஒரே தர்மம் பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிப்பது, மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவது. வேத மந்திரங்களிலேயே மிக உயர்ந்ததும் ஈடு இணையற்றதும் எல்லா வேதங்களும் பறைசாற்றக்கூடியதும் பகவானுடைய புனித நாமம்.
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி இந்த பிராமணர்கள்லாம் பகவானுடைய நாமத்தை உச்சரித்து ஜனலோக தபலோக சத்தியலோக வாசிகள்லாம் அந்த வராகருடைய பிரம்மாண்டமான ரூபம், வராகரின் பிரம்மாண்டமான ரூபத்தை கண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாமத்தை உச்சரித்து வராகமூர்த்தியை பிரார்த்தனை செய்தார்கள். எப்படி ஒரு அழகானது. இங்க கூட நம்ம நிறைய வராகருடைய கஷேத்திரம் எல்லாம் இருக்கு. கடலூர் மாவட்டத்துல ஸ்ரீமுஷ்ணம் என்ற ஒரு ஸ்தலம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்தி அளிக்கூடிய 8 ஸ்தலங்கள்ல ஒண்ணு. பத்ரி ஆசிரமம், ஹரித்வார், காசி, அப்புறம் காஞ்சி, ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி ஒரு 8 ஸ்தலங்கள். அதுல ஒன்று ஸ்ரீமுஷ்ணம் வராக கஷேத்திரம். ரொம்ப அழகான வராக மூர்த்தி, சின்ன விக்கிரகம் தான். ஆனா இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய சக்கரவர்த்தியை போல இந்த 3 உலகத்துக்கும் தானே அதிபர். கையில இந்த ரெண்டு கை இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே தலையை மேல தூக்கிட்டு நான் தாய அந்த 3 உலகத்துக்கும் அதிபன்கிற அப்படி அந்த ஒரு கம்பீரமாக நிற்பார் வராகமூர்த்தி. அங்கதான் பூமியை மேல கொண்டு வந்ததா அந்த ஸ்தல புராணம் சொல்லுது. பகவான் வராக அவதாரம் செய்து அந்த கார்போத கடல்ல குதித்து பூமியை மேல கொண்டு வந்து ஸ்ரீமுஷ்ணத்து தான் மேல வந்தாரு. அங்க பகவான் பூமியை மேல உயர்த்திய ரூபத்துல காட்சி அளிக்கிறார். அங்க ஒரு அழகான குளம் இருக்கிறது, நித்திய புஷ்கரணி. இந்த வராக கஷேத்திரத்துல நித்திய புஷ்கரணி என்று ஒரு அழகான குளம். அது அந்த ஸ்தல புராணம் என்ன சொல்லுது, பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை மேல கொண்டு வரும்போது அவர் உடலிலிருந்து வந்த வியர்வை துளிகள், இந்த வராகமூர்த்தியோட பிரசாதம் வேர்வை துளிகள் அங்க அழகான குளமாக இருக்கிறது. இன்றைக்கு ரொம்ப அழகான குளம், போன குளிக்கலாம். ரொம்ப அழகான இடம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக கஷேத்திரம். அழகான விக்கிரகம். அதுக்கப்புறம் நீங்க சென்னை போற வழியில பாத்தீங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள் ஒரு கோயில், அங்க வராகமூர்த்தி இருக்கார். வராக பெருமாள் பூமியை தன் தொடையில் அமர்த்தி கொண்டு அப்படியே நின்ற கோலத்துல காட்சி அளிப்பார் வராக சுவாமி. இந்த ஸ்ரீமுஷ்ணத்துக்கு 500 ஆண்டுக்கு முன்பாக சைதன்ய மகாபுரு விஜயம் செய்திருக்கிறார். சைதன்ய மகாபுரு தென்னிந்தியா யாத்திரை வரும்பொழுது ஸ்ரீமுஷ்ணத்தை வராகமூர்த்தியை தரிசனம் செய்து அங்க கீர்த்தனம் செய்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே வராகமூர்த்தி முன்பு கீர்த்தனம் செய்து நடனமாடி பிரேமத்தை வெளிப்படுத்துகிறார் சைத்தன்ய மகாபுரு. சோ மெனி இன்சிடென்ட்ஸ், நிறைய லீலைகள். வராக கஷேத்திரம், ஸ்ரீமுஷ்ணம், நித்திய கல்யாண பெருமாள், திருவடந்தை. திருவடந்தை மகாபலிபுரம் போற வழியில இருக்கு, சென்னை பக்கம். அதுக்கப்புறம் ரொம்ப அழகான ஒரு லீலை நடந்தது. ஸ்ரீரங்கம் பக்கத்துல திருவல்லரை என்ற ஒரு திவ்ய தேசம். புண்டரீகாட்ச பெருமாள், செந்தாமரை கண்ணன். அங்க மார்க்கண்டேய மகரிஷி தவம் செய்துட்டு இருந்தார். மார்க்கண்டேயருடைய குகை இப்போ இருக்கு. அங்கெல்லாம் பாறைகள்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கு. திருவல்லரை கோயில்ல போய் பாத்தீங்கன்னா பாறைகள்லாம் வெள்ளை கலர்ல இருக்கு, அதான் வெள்ளரை. அது எப்படி அந்த கஷேத்திரம் வந்தது, சிபி சக்கரவர்த்தி. ஒரு முறை சிபி சக்கரவர்த்தி காட்டில் வேட்டையாட புறப்பட்டு பல திக்குகளை வென்று வருகிறார், வேட்டையாடி வருகிறார். அப்ப அவர் முன்னாடி வெள்ளை நிறத்தில் ஒரு உருவம் கடந்து சென்றதவர். சிபி சக்கரவர்த்தி தன் குதிரையில போகும்போது வெள்ளை நிறத்தில் ஒரு உருவம் அவரை கடந்து சென்றது. அதை துரத்திக்கிட்டே போறாரு. என்னது, என்ன கிராஸ் பண்ணி போச்சே, வெள்ளை நிறத்துல என்ன ஒண்ணு கடந்து போச்சு, என்ன துரத்திக்கிட்டே போறாரு. போனா அது கரெக்டா மார்க்கண்டேய ரிஷியோட குகை பக்கம் போய் மறைஞ்சது. அங்க போனா மார்க்கண்டேய மகரிஷி தவம் செய்து கொண்டிருக்கிறார். சிபி சக்கரவர்த்தி அவருக்கு பாதங்களுக்கு நமஸ்காரம் செய்து காத்து கொண்டிருக்கிறார். ஒரு தவத்தை முடித்து கண் திறந்து பார்க்கும்போது சிபி சக்கரவர்த்தி அது முன்பு அமர்ந்திருக்கிறார். அப்ப கேட்கிறார், முனிவரே, நான் இங்க வேட்டையாட வந்தபோது ஒரு வெள்ளை நிறத்துல ஒரு உருவம் என்னை கடந்து சென்றது, அது என்னது, ஏன் இங்கு மறைந்து விட்டது, அது எங்கு சென்றது? அப்ப மார்க்கண்டேயர் சொல்றாரு, சிபி, நீ கண்டது வேற யாரும் அல்ல, பகவான் ஹரியினுடைய அவதாரமான ஸ்வேத வராக. வெள்ளை நிறத்துல வராகரைத்தான் நீ தரிசனம் செய்திருக்கிறாய், ஸ்வேத வராக சுவாமி.
அவர் இங்க எழுந்தருளுவார். அவர் புண்டரீகாட்சர் செந்தாமரை கண்ணனாக பகவான் எழுந்தருளுவார். இது ஒரு பெரிய திவ்ய தேசமாக திகழும். அதே மாதிரி பகவான் செந்தாமரை கண்ணனாக 4 கரங்களோட சங்கம், சக்கரம், கதை, தாமரை 4 கரங்களோட அங்க மார்க்கண்டேயருக்கும் சிபி சக்கரவர்த்திக்கும் தரிசனம் கொடுக்கிறார். சிபி சக்கரவர்த்தி பகவானின் சிறந்த பக்தரும் ராஜரிஷியும் ஆவார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிபி சக்கரவர்த்தியோட கதை. புறாவுக்காக தன் மடியில் உள்ள சதையை வெட்டி கொடுக்கிறார். ஒரு புறா பறந்து வந்து அந்த புறாவை துரத்தி கொண்டு ஒரு கழுகுகள் பறந்து வந்து அப்ப என்ன பண்ணுச்சு, சிபியோட அரண்மனையில அந்த புறத்துல இருந்து புறா உட்காந்துருச்சு. ஓ சிபி சக்கரவர்த்தி, நீங்க தான் இந்த அகிலத்துடைய ராஜா, நான் உங்க பிரஜை, இந்த பிரஜையை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை, என் உயிருக்கு ஆபத்து, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். உடனே அந்த 2 பருந்துகள் சிபி சக்கரவர்த்தி வந்தாங்க. எங்களுக்கு உணவு அதுதான், நீங்க அடைக்கலம் கொடுத்தா எங்களுக்கு யாரு உணவு தருவா, அதெல்லாம் அதை ரிலீஸ் பண்ணுங்க, அந்த புறாவை அனுப்புங்க, நாங்க சாப்பிடணும், எங்களுக்கு பசிக்குது. உடனே சிபி சக்கரவர்த்தி சொன்னாரு, அந்த புறா என்கிட்ட அடைக்கலம் பண்றாச்சு, அந்த புறா என்னை அடைக்கலம் கொண்டு விட்டது, ஆனா நான் தர முடியாது. மாறாக நீங்களும் என் பிரஜை தான், நீங்களும் பசின்னு வந்திருக்கீங்க, அந்த புறாவுடைய எடைக்கு எடையை நான் சதையை வெட்டி கொடுக்குறேன், தன் தொடையுடைய சதையை வெட்டி அந்த தராசுல வைக்கிறேன். அதை துரத்தி வந்தது வேற யாரும் அல்ல, அந்த புறா ஒரு தேவர், துரத்தி வந்த கழுகு ஒரு தேவர். சிபி சக்கரவர்த்தியின் மகிமை இந்த உலகத்துக்கு அறிய வேண்டும். சிபி சக்கரவர்த்தி எவ்வளவு பெரிய வள்ளல், எவ்வளவு கருணை குணம் படைத்தவர், எவ்வளவு தெய்வீகமானவர், அவர் பகவானுடைய பக்தர், அவருடைய புகழ் இந்த உலகத்துக்கு தெரியணும்னு சொல்லி இந்த ஒரு லீலை. அந்த சிபி சக்கரவர்த்தி இங்க வேட்டையாட வந்த பொழுது ஸ்வேதவராகரை தரிசனம் பண்ணார். அந்த ஸ்வேதவராக சுவாமி பகவான் கிருஷ்ணர் புருஷோத்தமன் புண்டரீகாட்சன செந்தாமரை கண்ணனாக தரிசனம் கொடுக்கிறார். ரொம்ப அழகான திவ்ய தேசம். அதுல 2 வாசல் இருக்கு, உத்தராயண காலம், தட்சிணாயன காலம். சூரியன் வடக்கு திசை நோக்கி 6 மாதம் பிரயாணம் செய்வது உத்தராயண காலம், சூரியன் தெற்கு திசை நோக்கி 6 மாதம் பிரயாணம் செய்வது தட்சிணாயன காலம். சூரியன் தட்சிணாயன காலத்தில் இருக்கும்போது தென்புறம் உள்ள வாசல் திறந்திருக்கும், சூரியன் வடக்கு நோக்கி போகும்போது வடக்கு திசை உள்ள வாசல் திறந்திருக்கும். அங்க மேல போய் ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி, அங்க மேல போய் அங்க புண்டரீகாட்ச பெருமாளை தரிசனம் பண்ணும். மாதிரி அழகழகான வராக கஷேத்திரங்கள். வராக சுவாமி, வராக தேவர்கிட்ட என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும்? ஓ வராக தேவரே, ஓ பூவராக சுவாமியே, ஓ வராக மூர்த்தியே, ஓ பகவான் வராகா சூக்கரா, எனது இதயத்தில் இருக்கும் பேராசை என்ற அரக்கனை அழித்து விடுங்கள். நம்ம இதயத்தில் எல்லாம் பேராசை என்ற ஒரு பெரும் அரக்கன் குடியிருக்கின்றான். இந்த பேராசையின் சுரூபம் தான் இரண்யாக்ஷன். இந்த இரண்யாக்ஷன் என்ற அசுரனைத்தான் வராகமூர்த்தி வதம் செய்தார். யாராலும் வெல்ல முடியாத அந்த அசுரன், இந்திராதி தேவர்கள், 3 லோக வாசிகள், 3 லோக வாசிகளும் இந்திராதி தேவர்களும் இந்த இரண்யாக்ஷனை கண்டு பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாராலும் வெல்ல முடியாதவன். இந்த பேராசையை இந்திரன் போன்ற தேவர்களால வெல்ல முடியாது, 3 லோக வாசிகளால் வெல்ல முடியாது, அதீத ஆற்றல் படைத்தவன். இந்த பேராசை என்ற அரக்கனை பகவானால் தான் அழிக்க முடியும், பக்தி தொண்டால் மட்டும்தான் அழிக்க முடியும். அதனால இந்த இரண்யாக்ஷனை யார் வதம் செய்தா? பகவான் தான் வராக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷனை வதம் செய்தார். அப்ப நம் இதயத்தில் குடிகொண்டிருக்கிற பேராசை என்ற அரக்கன், இந்த பேராசை என்ற அசுர குணத்தை பகவான் தான் வதம் செய்ய வேண்டும். அன்றைக்கு பகவான் வராக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷன் என்ற பேராசை கொண்ட அரக்கனை வதம் செய்தார். இன்னைக்கு அந்த இரண்யாக்ஷன் என்ற பேராசை அரக்கன் நம் இதயத்தில் ஒழிந்து கொண்டிருக்கிறார். பகவான் கலியுகத்தில் ஹரிநாமத்தில் இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது இந்த நாம ரூபத்தில் இருக்கும் பகவான் அந்த வராகருக்கும் ஆதாரமானவர், அந்த பகவானின் வராக அவதாரத்துக்கும் ஆதாரமான கிருஷ்ண பகவான் கலியுகத்தில் நாம ரூபத்தில் இருக்கிறார். அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நாம் கவனமா உச்சரித்தோமே ஆனால், பிழை இல்லாமல் சரியாக
அழகாக குற்றங்களை தவிர்த்து கவனமா உச்சரித்தோம்னா பகவான் புனித நாம ரூபத்தில் நம் இதயத்துக்குள்ள போய் இந்த இதயத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த இரண்யாக்ஷன் என்ற பேராசை கொண்ட அரக்கனை கொன்று விடுவார். அப்புறம் நம்ம இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சந்தோஷமா வாழணும். பேராசை என்ற அரக்கனை மட்டும் அழித்து விட்டோமே ஆனால் இந்த உலகத்துல குடிசையோ மாடியோ மானமோ அவமானமோ புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ இன்பமோ துன்பமோ எந்த இடத்துல இருந்தாலும் ஆனந்தமாக ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இது போல இரட்டிப்புகளால் நாம் பாதிப்படையவே மாட்டோம். அதனால நம்ம வராகமூர்த்திட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஓ வராக சுவாமி, என் இதயத்தில் இருக்கும் பேராசை அழித்து விடுங்கள். ஓ ஹரிநாம் பிரபு, இந்த இதயத்துல போய் இந்த பேராசை என்ற அரக்கனை கொன்று விடுங்கள் அப்படின்னு ரொம்ப சிரத்தையோட கவனமாக பிரார்த்தனை மனதோடு நாம் ஜபிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பிரார்த்தனையாக ஜபிக்க வேண்டும், யோகமாக செய்ய வேண்டும், தியானமாக ஜபிக்க வேண்டும். அப்பதான் அந்த நாமத்துடைய முழு சக்தியை நம்மளால கிரகிச்சுக்க முடியும். ஏன்னா பகவான் தன் சக்தியை முழுவதும் நாமத்துல வச்சிருக்கிறதா சொல்றார். நாம் நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலஹா கீதா திரிஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர் தெய்வமே திருஷம் மிகாஜனினானுராக. ஓ பகவானே கிருஷ்ணா, சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. சைத்தன்ய மகாபிரபு என்ன கற்பிச்சு கொடுக்கிறாரு? பகவான் கிருஷ்ணர் அவன் நாமத்தில் தன் முழு சக்தியும் வச்சிருக்கார். கிருஷ்ணாவுடைய முழு சக்தியும் அவர் நாமத்தில் இருக்கு. நாம் நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. அந்த நாமத்தை உச்சரிப்பதற்கு இடம் நேரம் காலம் ஏதும் பொருட்டு கிடையாது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம். தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலம். அப்படி நம்ம நாமத்தை கவனமா ஜபித்தோமே ஆனால் இந்த பேராசை என்ற எண்ணெய் கசுபு இரண்யாட்சி நாம் வென்று விடலாம் பகவானுடைய அனுகிரகத்தினால். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.